நீங்க விரும்புறவங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னா வந்து, லைக் உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து புது ஜாப் கிடைச்சிருக்கலாம். ஜாப்ல வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிருக்கலாம். இல்லாட்டி ஒரு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி இருக்கிறப்ப எல்லாம் நம்ம ஆப்வியஸா எடுத்ததும் நாம வந்து செய்றது, கங்கிராச்சுலேட் பண்றது. கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றது. பட் இத வந்து இங்கிலீஷ்ல ஃபார்மல் வே, இன்ஃபார்மல் வே இது எல்லாத்துலயுமே வந்து எந்தெந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்ன? என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்து யூஸ் பண்ணா, நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். அப்படி இப்படிங்கிறத பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். வெல்கம் டு தங்கிலீஷ் ரூட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே வந்து மொட்டையா வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சில்லியா இருக்கும். ஜஸ்ட் டைரக்ட்டா வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ்க்கு மேல வேற என்னடா சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஃப்ரேஸஸ் ஆட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டரா இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கும். பட் அதே சமயத்துல ஒரே ஒரு ஹாப்பி சிச்சுவேஷனுக்கு மட்டும் கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய நாம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது என்ன அப்படிங்கிறது வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன்ஃபார்மல் வேஸ் ஆஃப் கங்கிராச்சுலேட்டிங் சம்ஒன் அத வந்து பார்த்துருவோம். அது வந்து கங்கிராட்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா நாம வந்து இந்த வேர்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ்க்கான மீனிங்கை வந்து தரும். என்னென்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கிராட்ஸ் தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சூப்பரான நியூஸ் வந்து இது. யூ டிட் இட் ஐ நியூ யூ குட் அந்த மாதிரி வந்து சொல்கிறது. தட்ஸ் ஆசம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது. பிராவோ ஊஹூ யா சியர்ஸ் டு யூ வே டு கோ இன்னும் வந்து நீ மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறது. வே டு கோ குட் ஃபார் யூ தட் ராக்ஸ் செமையாக இருக்கு. யூ நெயில்ட் இட் பக்கா. ஃபினாமினல் அப்படிங்கிறது வந்து தனித்துவமானது, யூனிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் வந்து ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரேட் ஒர்க் ஐ நியூ யூ குட் டு இட் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்பிக்கலாக அந்த வேர்டு மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான இன்ஃபார்மல் ஒரு கேஷுவல் எக்ஸ்க்ளமேஷன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது ரொம்ப கிளிஷேயான விஷயம். பொழுதன்னைக்கு அதே வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. அஃபிஷியலாக கங்க்ராட்ஸ் பண்ணுறது, உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாரையாவது வந்து நீங்கள் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ டிசர்வ் திஸ் சக்ஸஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யர் ஹார்ட் ஒர்க். மை சின்சியர் ஹார்ட்ஃபெல்ட் வார்மஸ்ட் இதில் ஏதாவது மூணில் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ கமெண்ட் யூ ஆன் யர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் சக்ஸஸ். அக்கம்ப்ளிஷ்மெண்ட்க்கும் சக்ஸஸ்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். உன்னோட இலக்கு வந்து அடைஞ்சிட்டு அப்படிங்கிறது வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட். சக்ஸஸ் வந்து வெற்றி பெற்று அப்படிங்கிற மாதிரி. வேறஸ் இந்த கமெண்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஜென்ரலான மீனிங் வந்து பரிந்துரைப்பது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். பட் இதுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது. புகழ்கிறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து கமெண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து சக்ஸஸ்க்கு இது பண்ணுறது, நம்ம வந்து புகழ்ந்து சொல்கிறது. நான் உன்னை புகழ்கிறேன், நீ வெற்றி பெற்றதை வச்சு நான் உன்னை புகழ்கிறேன், ஐ கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஜென்ரலாக கமெண்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பரிந்துரைக்கிறது. ஸோ 2 மீனிங் இருக்குது. எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ஃபார்மல் வேல வந்து சொல்லணும் அப்படின்னா வெல் டன். அண்ட் ஏதாவது நியூஸ் சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா தேட்ஸ் வாண்டர்ஃபுல் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் அண்ட் அஃபிஷியல் டைப்பில் வந்து யாராவது வந்து நீங்கள் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை கேஷுவலாக அப்படின்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஜஸ்ட் மொட்டையாக வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 ஸ்டெப் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு எக்ஸ்க்ளமேஷனோட வந்து ஆரம்பிக்கணும். ஓகே, நீங்கள் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறதே வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷனோட ஆரம்பித்து நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இதனால் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இது பண்ணுறது. 2வது விஷயம் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பண்ண உழைப்புக்கு, கடின உழைப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒன்று வந்து ஆட் பண்ணணும். 3வது உன் ஃப்யூச்சருக்கு நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கரேஜிங் கமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். மீனிங்ஃபுல்லான வேலை வந்து நீங்கள் யாராவது கங்க்ராச்சுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மொட்டையாக ஒரே வார்த்தையில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது எலிமெண்ட்ரியை விட இன்னும் கொஞ்சம் கீழான லெவல். அது நம்மளோட இங்கிலீஷ் லெவல் ப்ரொஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம்.
உங்களோட ஃப்ரெண்டுக்கு இல்லை ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது வந்து ஒரு ஜாப் வந்து கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதை சொல்கிறப்போ தட்ஸ் ஃபென்டாஸ்டிக், கங்க்ராட்ஸ் ஆன் கெட்டிங் த ஜாப். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷனோட நீங்கள் வந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், கங்க்ராட்ஸ் ஆன் கெட்டிங் த ஜாப் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நமக்கு அவங்க பண்ண உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து தரணும். ஐ நியூ த ரைட் பொசிஷன் வுட் கம் அலாங். எனக்கு தெரியும் உனக்கு இந்த பொசிஷன் வந்து வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து அடுத்து வந்து கொடுக்கறது. ஓகே, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரை வச்சு நீங்கள் வந்து ஒரு என்கரேஜிங் கமெண்ட் வந்து ஒன்று தரணும். ஐ ஹோப் திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் யூ. இது உனக்கு ஒரு பர்ஃபெக்டான வேலையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத மூணாவது இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கங்க்ராச்சுலேட் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்க்ளமேஷனோடு ஆரம்பித்து டைரெக்டாக வந்து பாயிண்ட்டுக்குள்ளே வந்து வந்துடணும். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், கங்க்ராட்ஸ் ஆன் கெட்டிங் தி ஜாப். ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க பண்ண வேலைக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து தரீங்க. ஐ நியூ த ரைட் பொசிஷன் வுட் கம் அலாங். உனக்கு வந்து கரெக்டான வேலை வந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் மூணாவது ஃப்யூச்சரை பற்றி அவங்கள வந்து வாழ்த்துறது. ஐ ஹோப் திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் யூ. ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன் இது உனக்கு ஃப்யூச்சரில் பர்ஃபெக்டான ஜாபாக வந்து உனக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு வந்து இதில் வந்து சொல்லலாம், ஐ ஹோப் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் யூ. பர்ஃபெக்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறத விட பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான ஸ்லாங். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப் ஃபார்முலாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எல்லா ஹாப்பியான சுச்சுவேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒரே ஒரு ஹாப்பி சுச்சுவேஷனுக்கு மட்டும் நம்ம வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இது உங்களுக்கு அநேகமாக வந்து தெரிஞ்சதாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு ஞாபகம் வரலைன்னா அந்த ஹாப்பி சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பர்த்டேஸ். பர்த்டேஸ் வரும்போது நாம் வந்து யாரையுமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதுதான் டிப். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லாரும். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேக் கேர். டாடா.